அப்ப 47 தொகுதியில் வெற்றி பெற்றார் என்றார். மீதி இருக்கிற 181 தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லா காசாகி விட்டாரா? செல்வாக்கு இல்லையா? இவர் யாரை எங்களை தாழ்த்துவதாக நினைத்துக் கொண்டு அவர் தலைவராக ஏற்றிருக்கிற எடப்பாடியை இன்றைக்கு தரந்தாழ்ந்து பேசுகிறார். அவருக்கு எடப்பாடிக்கு என்ன உள்குத்தோ தெரியல. 47 தொகுதியிலே அவருக்கு செல்வாக்கு என்றால் ஏன் சேலம் தொகுதியிலே அவர் பொதுச் செயலாளராக செயல்பட்டதை விட என்பது சொல்வதை விட சேலம் மாவட்ட செயலாளராக தான் இதுவரைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த சேலம் மாவட்டத்திலே அவர் பொறுப்பேற்றிருக்கிற 7 தொகுதியிலே ஏன் அவருக்கு செல்வாக்கு இல்லையா? 2024 நாடாளுமன்ற தொகுதியிலே சேலத்திலே ஏன் தோல்வி அடைந்தார்? அவருடைய சொந்த பூத்திலேயே இரட்டைலைக்கு கம்மியான வாக்கு பெறப்பட்டது. அப்ப அவருக்கு அவர் சொந்த ஊர்ல அவர் குடியிருக்கிற ஊர்லயே அவருக்கு செல்வாக்கு இல்லையா? இதை நாங்கள் கேட்க மாட்டோமா? சொல்ல மாட்டோமா? ஆனால் ஒன்றும்போது தரந்தாழ்ந்து நாங்கள் சொல்வதற்கு தயாராக. அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை, கூட்டணி அமைப்பு, இதனால் தோல்வி ஏற்பட்டது. ஆனால் மற்ற தொகுதியிலே தோல்விக்கு விழுப்புரத்திலே நான், திண்டுக்கல்லிலே அண்ணன் நத்தம விஸ்வநாதன், இன்னும் கேட்ட நத்தம விஸ்வநாதன் பொறுப்பேற்றிருக்கிற 2 தொகுதியிலுமே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதேபோல தர்மபுரி தொகுதியிலே சொல்லுகிறார் அன்பழகன் காரணம் என்று. 5 தொகுதியிலே 4 தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக 3 வெற்றி பெற்றிருக்கிறது. கூட்டணியில் ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனக்கு 6 தொகுதி, விழுப்புரம் மாவட்டத்தில் 6 தொகுதி, 6ல 3 வெற்றி பெற்றிருக்கிறோம். 1 அண்ணா, நான் 1, 2 பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. திண்டிவனம் தொகுதியில் 700 ஓட்டுல தோல்வி அடைந்திருக்கிறோம். அது வெற்றி இல்லையா? ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த தோல்விக்கெல்லாம் காரணம் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களும் அந்த பொறுப்பாளர்கள் தான் காரணம் என்கிறார். வெற்றி பெற்றால் 47 தொகுதிக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு, தோல்வி அடைந்தால் அந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு. அப்படி என்றால் நான் கேட்கிறேன், உங்களோடு இன்றைக்கு இருக்கிறார்களே, கிருஷ்ணகிரியினுடைய பொறுப்பை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற துணை பொதுச் செயலாளர் KP முனிசாமி எத்தனை தொகுதியில் வெற்றி பெற்றார்? அவரே வெற்றி பெற்றாரா? அப்ப KP முனிசாமி தான் காரணமா? சொல்லுங்க. தென் மாவட்டத்திலே முழுக்க கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, இதிலே வெற்றி பெற்றது எத்தனை? கன்னியாகுமரி 1, அம்பாசமுத்திரம் 2, சங்கரன் கோயில் 1, 3 தான். எத்தனை மாவட்டத்திலே? கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் 7 மாவட்டத்திலே வெற்றி பெற்ற தொகுதிகள் 3. அப்ப அங்க செல்வாக்கு இல்லையா? தென் மாவட்டத்திலே செல்வாக்கு இல்லையா? அதே போன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 37 தொகுதிகள், மொத்தம் 37 வெற்றி பெற்றது 2 தொகுதி, மதுராந்தகம், செய்யூர் தொகுதி. மீதி 35 தொகுதியிலே தோல்வி அடைந்திருக்கிறது. திருத்தணி அரி 3, சென்னையிலே சுத்தமா தொடை தெரியப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தோல்விக்கு யார் காரணம்? டெல்டா மாவட்டம், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர், இதுல எத்தனை ஜெயிச்சீங்க? OS மணி ஜெயிச்சிருக்கிறார், காமராஜர் ஜெயிச்சிருக்கிறார், இதுல காமராஜர் இன்னொரு காமராஜர் ஜெயிச்சிருக்கிறார், புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்கிறார், கரூர்ல MR விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்கிறார். 4 தான். திருச்சியில சுத்தமா, திருச்சியில இவங்க திருமதி லீமா ரோஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க. இதை தவிர்த்து டெல்டால தொடை தெரியப்பட்டிருக்கிறது. தேர்தலில் தோல்வி அடைந்தால்
படுதோல்வி இருந்தால் அந்த கட்சியினுடைய தலைவர் தார்மீக பொறுப்பேற்று அதுக்கு தோல்விக்கு நாங்கள் தான் காரணம் என்று பல தலைவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஏன் ராகுல் காந்தி காங்கிரசினுடைய தலைவராக இருந்தபோது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்விக்கு பொறுப்பேற்று தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். நாங்க ராஜினாமா செய்ய சொல்லல, நாங்க ராஜினாமா கோரிக்கையே வைக்கல. நீங்க தான் பொதுச் செயலாளர் என்று இன்றைக்கும் சொல்கிறோம். தோல்விக்கான காரணத்தை ஆராயுங்கள். தொடர் தோல்வியில நம்ம இருக்கிறோம். இந்த தோல்வியிலிருந்து இந்த கட்சியை மீட்டெடுக்க வேண்டும். உண்மையான நிலவரத்தை கலந்து பேசுங்கன்னு தான் நாங்க சொன்னோம். வேற எது அதற்காக எங்கள் மீது பழி போடுகிறார். இன்னொன்னு சொல்லுகிறார், திமுக கூட்டணிக்கு நாங்கள் தான் சொன்னோம் என்று. இது ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய், உலகத்துக்கே தெரியும்.